ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு இட்லி வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னா வேஸ்ட்டாக போனதுலேருந்து நம்ம எப்படி ஒரு இன்னொரு டிஷ் ஸ்பெஷலாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி சில்லி இட்லி உங்களுக்காக நான் செஞ்சு காட்டியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, ரொம்ப எண்ணெயாக இருந்தது. ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோ கொடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா, இட்லியை வேக வச்சு அதை கட் பண்ணிக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக. முடிஞ்ச அளவுக்கு பழைய இட்லியாக இருந்தால் நல்லாயிருக்கும். பிகாஸ் புது இட்லியாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறனால எண்ணெயில் ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் பழைய இட்லி போட்டுக்கிட்டிங்கன்னா டவாவில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ கட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நான் அந்தளவுக்கு கிறிஸ்பி வேணாங்கிறதுக்காக 2-3 ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிட்டு அதில் ஜஸ்ட் நான் கொஞ்சம் ப்ரௌன் ஷேடட் லைட்டாக சேஞ்ச் ஆகிற மாதிரி அந்த மாதிரி மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம சில்லி இட்லி செய்கிறதுக்காக அதுக்கு ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆயில் ஊற்றிட்டு அதில் நல்லா ஃபைனாக சாப் பண்ண கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஃபைன் சாப்டாக எடுத்துக்கோங்க. சாப் பண்ணதுக்கப்புறமேட்டு நல்லா வதங்கட்டும். ஒன் ஸ்பூன் நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டுக்கு ஃபைனாக சாப் பண்ண ஆனியன் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயம் நான் போட்டிருக்கேன். அந்த ஆனியனை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கிட்டு அப்புறமேட்டு ஒரு தக்காளி சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்தால் பிடிக்கும்னா ஆனியனை கொஞ்சம் நல்லா பெருசாக வச்சு க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அண்ட் இதில் தக்காளி வதங்கிறதுக்கான கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கு கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு பெருசாக இருந்தால் பிடிக்கும்னா டைஸ் ஷேப்பில் ஸ்கொயர் ஷேப்பில் இது பண்ணிக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள் இல்லை, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமேட்டுக்கு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன். இதெல்லாமே ட்ரை ரோஸ்ட் மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ் ஒரு 1 to 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அந்த அந்த என்ன சொல்கிறது, இந்த ஸ்வீட் ப்ளஸ் அந்த புளிப்பு டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அண்ட் கொஞ்சோண்டு இதில் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றுனதுக்கப்புறமேட்டுக்கு இட்லியை நான் ஃப்ரை பண்ண இட்லியை ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா சாப்பிடும் போது நல்லா மொறு மொறு அப்படி இருக்கும். இல்லை எனக்கு மொறு மொறு அப்படின்னு வேணான்னா நீங்கள் இப்படி சும்மா சாட்டே பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட சில்லி இட்லி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் டிஷ், ஈஸியாக ரெடி ஆகிற சட்டுன்னு ரெடி பண்ணக்கூடிய டிஷ். வேஸ்ட்டானதுலேருந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ்.